லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனல்ல பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கு தெற்கு பார்த்து 26க்கு 33 உள்ள 2BHK உள்ள அருமையான வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம். பில்டிங் நாம் உள்ளே போக போகிறோங்க. 26 அடிக்கு 33 உள்ள சவுத் ஃபேஸிங் பிளானில் சவுத் ஈஸ்ட் முன்புறமும் கன்னி மூலையும் முன்புறத்தில் இடது பக்கத்தில் இருக்கும். ஈசான மூலையும் வாயு மூலையும் பின்புறத்தில் இருக்கும். அக்னி மூலையில் எப்போவுமே செப்டிக் டேங்க் அமைக்கக்கூடாது. இப்போ 5G பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னுடைய வரைபடத்தை மொதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா இதுதான் மழைநீர் சேகரிப்பு, போர்வெல்லு, சம்பு. ஸோ 1 2 3 மூன்று இந்த பகுதியில் தான் இருக்கணும், அல்லது இந்த பகுதியிலையும் இருக்கலாம். வடக்கு பகுதி அல்லது கிழக்கு பகுதி ஈசான்யம் மூலைன்னு சொல்கிறதுங்க. செப்டிக் டேங்க் இந்த இடத்துல இருக்கணுங்க, அதாவது வாயு மூலைன்னு சொல்லப்படுறது. இதுதான் வாயு மூலை. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் இந்த இடத்துல மொட்டை மாடியில் இந்த பகுதியில் வாட்டர் டேங்க் அமைக்கணுங்க. 5 ரூலுங்கிறது தான் இதாங்க. 5Gன்னா என்னது அப்படின்னாக்கா 5 கோல்டன் ரூல் will be followed in the basic vastu fundamental vastu. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோங்க. எப்போவுமே இந்த 5 ரூல் ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்போவுமே வீடு ஆரம்பிக்கும் போது கன்னி மூலையில் நீங்கள் பில்டிங் ஆரம்பிங்க. ஸோ இது தான் பேசிக்கான கான்செப்டு. 2021ஆம் வருடம் பல அன்பர்களுக்கு வீடு கட்டும் யோகத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். என்ன காரணம் அப்படின்னா, சனி பகவான் தன் சொந்த வீட்டுக்கு வர்றார். நிறைய காலி இடங்கள் எல்லாமே கட்டடங்கள் ஆகப்படும். ஏன்னா அங்கே தான் செவ்வாய் உச்சமாகிறவருடைய வீடு. ஸோ செவ்வாய் உச்ச வீட்டில் சனி பகவான் வரும்போது நிறைய பேருக்கு முன்னோர்களுடைய வீடு இடங்கள் எல்லாமே வீடு கட்டும் யோகத்தை சனி பகவான் கொடுப்பார். இப்போ வீட்டுக்குள்ளே போக வேண்டியதாங்க. இவ்வளோ தான். இப்போ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு உள்ளது. வெராண்டா 4க்கு 10. மெயின் டோர் இந்த இடத்துலையும் வைக்கலாம், முன்னாடியும் வைக்கலாம். ஓகே. அப்புறம் ஹாலுக்கு நேராக வந்துடுறோம். 17:15க்கு 10:30 ஒரு விண்டோ 1 வச்சுருக்குறோங்க. அக்னி மூலையிலே அடுப்பு வச்சு ஈசான்யத்தில் தொட்டி. ஸோ அப்போ கிச்சன் 8க்கு 10 அடுப்பு. 2 ஜன்னல் வச்சுருக்கோம். வாய்ப்பு இருந்தால் 2 வைங்க. ஒரு சிலருக்கு 1 தான் அமைப்பு இருந்தால் 1 வச்சுக்கோங்க. அது கிழக்கு பக்கம் நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, சார் நாங்கள் சிம்னி இந்த இடத்துல வைக்கிறோம் சார் அப்படின்னு கிழக்கு பக்கமே ஜன்னலே வைக்கிறது இல்லைங்க. தயவு செய்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஜன்னல் கிழக்கு பக்கம் வாய்ப்பு இருந்து வைக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னாக்கா அக்னி மூலையில் கிச்சன் வைக்கிறதுக்கும் கிழக்க பார்த்து சமையல் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. என்ன காரணம்னா, கிழக்கு திசையில் தான் சூரியன் உதயம் ஆகுறாரு, அக்னி சார்ந்து தான் வருவார். அப்படி இருக்கும்போது நாம் ஜன்னல் வச்சோம்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் நிறைய காலி இடங்கள் இருந்தால் ஜன்னல் இங்கே வைக்கும்போது நேர சூரியன் உள்ளே வந்துடுவாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடம் உஷ்ணமான பகுதி தான் அக்னி மூலை. ஸோ காலை சூரியன் மாலையில் மேற்கில் போய் மறைவார். அப்போ உங்களுக்கு கிழக்க பார்த்து சூரியன் உள்ளே வரும்போது பெண்களுக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிற 1% ஆஃப் த நோய் கூட வராதுங்க. தயவு செய்து அன்பர்களே, ஜன்னலில் இவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் வைங்க. நாங்கள் புதுசாக கட்டியிருக்கோம் சார், பழைய வீடு சார், என் மனைவிக்கு நல்லா இருக்கணும் சார், என்ன செய்யலாம், உடச்சி ஒரு ஜன்னல் வாய்ப்பு இருந்தால் வைங்க நண்பர்களே. ஹாலு கிச்சன் சொல்லிட்டேன். அப்புறம் பூஜை ரூம் 4:15க்கு 10, யூட்டிலிட்டி 3:30க்கு 6. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கேயும் ஒரு ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு. பூஜையினுடைய திங்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் ஃபேஸிங் நம்ம வைக்கிறோம். யூட்டிலிட்டி 3:30க்கு 10. வாயு மூலையில் 16:15க்கு 10 ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறோம் வித் அட்டாச்டு டாய்லெட். ஸோ இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோங்க. இந்த பீரோவை இந்த இடத்துல வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பீரோ கன்னி மூலையில் வைக்கணும், சரிங்களா? ஸோ 6:45க்கு 4:45. சரி, இந்த பெரிய பெட்ரூம் யார் சார் பயன்படுத்துறது? பசங்க, உங்கள் பிள்ளைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆன பசங்களை இங்கே இருக்கலாம். வீட்டு எஜமானராகிய நீங்கள் இந்த கன்னி மூலை பெட்ரூம் 11க்கு 10 இருக்கிறது நல்லது. இதுவும் அட்டாச் டாய்லெட் 6:45க்கு 5ங்க.
ஸோ ஃபேஸிங் ஆஃப் த டாய்லெட் பாருங்கள், சவுத்து அது நார்த்து. ஸோ கிட்டத்தட்ட வாயு மூலையில் ஒரு பெட்ரூமும் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். படா சைஸ் பெட்ரூம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி யார் வீட்டு தலைவன் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பெட்ரூமை யூஸ் பண்ணணும். இதில் இந்த இடத்துல பீரோ டுவர்ட்ஸ் ஃபேஸிங் ஈஸ்ட் வைங்க. சார் பீரோ வைக்கிறதுல எதுவும் கணக்கு இருக்கா சார்? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சூரியன் நல்லா இருக்குது அப்படின்னா என்ன சார், நீங்கள் உதாரணத்துக்கு சித்திரை மாதமோ அல்லது ஆவணி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய பீரோவை கிழக்கு பார்த்து வைங்க. புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வடக்கு பார்த்து வைங்க. இவ்வளோதாங்க ஃபார்முலா. இதுக்கு ஒன்றும் நிபுணத்துவம் நீங்கள் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இல்லை ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6, 8, 12 சூரியன் இல்லைன்னா வச்சுருங்க கிழக்கு பார்த்து. அதே தான் புதனும். மாடிப்படி வெளியேருந்து ஏறி போகிறோம். இதில் ஒரு சின்ன திருத்தத்திற்காக நான் அமைக்காமல் விட்டுருக்குறேன். பிளான் எல்லாம் ஓகே சார். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடம் இப்படியே இப்படி வருது. இது ஏன் சார் நம்ம இப்படி போடணும் சார்? இந்த இடத்துல தான் போர் போட்டிருக்கிறோம் சார், அப்படின்றதுனால நாங்கள் இப்படி தான் சார் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அமைச்சிருக்கிறேங்க. எப்படி வேணாலும் போடுங்க, நீங்கள் இப்படி தான் காம்பவுண்டு சோர் இப்படி வச்சு கட்டிக்கணும். அப்போ ஈசான மூலை இழுவையாயிருச்சு பார்த்தீங்களா? வெரி குட். இல்லைனாலும் இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கிழக்கு பக்கமும் இழுவை, வடக்கு பக்கமும் இழுவை. போர்வெல்லு, மழை நீர் சேர்ப்பு, சம்பு இங்கேயும் அமைக்கலாம், இப்படியும் அமைச்சிக்கலாம். இந்த வெட்டு வர்றதை காமிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி அமைச்சிருந்தேங்க. ஸோ இந்த பிளான் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துட்டோம். 5G 4C பார்த்துட்டோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடியுது, கன்னி ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது, மகர ராசிக்கு 2.5 ஆண்டுகள் சனி முடியுது. தெற்கு பார்த்து வீடு கட்டுறவங்க அனைவரும் உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை இந்த 2021ஆம் ஆண்டு வளர்ச்சியை கொடுக்க போகுது. வாஸ்து தவறாக இருக்குது சார். இந்த ரிஷபராசிக்காரங்க கட்டும்போது தப்பாக இந்த அஷ்டம சனி நடக்கும்போது கட்டிட்டோம், அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது கட்டிட்டோம். மகர ராசிக்கு அவசரமாக ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்து வாஸ்து பூஜை போட்டிருக்கிறோம் சார். பிளான் தப்பாக இருக்குது. தயவுசெய்து என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் திருத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 ராசிகர்களுக்கு சொல்லியிருக்கேன். 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த தெற்கு திசை மனை வீடு யோகத்தை கொடுக்கும். கோவில் அப்புறம் சொல்கிறேன். சிஎல்ங்கிறது கலர். இந்த 6 ரூல் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 5G 4C 3R DT. கேஎல்ங்கிறது கோவில், சிஎல்ங்கிறது கலர்ஸு. ஸோ பிங்க் கலரும் ரெட் கலரும் மெரூன் கலரும் வீட்டினுடைய உள்புறத்துலேயோ வெளிப்புறத்துலேயோ ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் வர்ணம் தேட்டிக்கங்க. என்ன காரணம்? இந்த ராசிக்காரர்களுக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கும் இந்த தெற்கு திசைக்கு உண்டான வர்ணம் உங்களை ஈர்க்கும். ஏதோ ஒரு கழிவு தேக்கம் வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு சுத்தப்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. நிறைய அன்பர்கள் செய்கிற தவற சொல்கிறேன். இந்த டாய்லெட்டுக்கு மேலே சார் முழுசாக சேந்தி போட்டுருங்க சார், நாங்கள் இதுக்கு மேலே ஜாமான் வச்சுக்குவோம் சுவாமி அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. தேவைப்பட்டால் சேந்தி போட்டுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த இதுக்கு மேலே சேந்தி போடுங்க சார் அப்படின்பா. எதுக்குன்னு கேட்டால், இந்த தேவையில்லாத ஜாமான் நாங்கள் போட்டு வைக்கிறதுக்காக சார். உங்கள் வாயிலிருந்தே பாருங்கள், தேவையில்லாத ஜாமான்னு சொல்லிட்டீங்க. தேவையில்லாதது எதுக்கு வீட்டுக்குள்ளே அடைக்கிறீங்க? நல்ல ஜாமான்களாக கபோர்டில் போட்டு வைங்க. இல்லை இதுக்கு மேலே நல்ல காசு போனால் உங்கள்கிட்ட கத்தையாக ரூபா இருக்குது, 2000 ரூபாவா இருக்குது, 500 ரூபாவா இருக்குது. நாளைக்கு 2000 ரூபா செல்லாதுங்கிறதுக்காக 500 ரூபா கத்தையாக நான் மாற்றி வச்சிருக்கேன்னா இந்த இடத்துல மேலே சேந்தியில் பெரிய லாக்கர் மாதிரி போட்டு வைங்க. அது நல்லது. தேவையில்லாத ஜாமானை கொண்டு போய் இங்கே வைக்கிறது எதுக்குங்க? இவ்வளோ பெரிய சேந்தி அது உள்ள நல்லா பூச்சிருக்கா. நீங்கள் ஒரு தடவையாச்சும் ஏறி போய் பார்ப்பீங்களா? நான் கட்டட இன்ஜினியர், என்கிட்ட வேலை பார்க்குற சூப்பர்வைசர்ஸ் மேலே ஏறுவோம். நான் எங்கள் வீட்டில் ஏறி ஒரு சில நேரம் பார்த்துருக்குறேன். இது இப்போ பெரும்பகுதியான அன்பர்களுக்கு நான் அமைச்சு கொடுக்குறதில்ல. என்னுடைய வீட்லேயே நான் ஒரு தடவை தான் ஏறி இருக்கிறேன். நீங்கள்லாம் ஒரு தடவை கூட ஏற மாட்டீங்க. தேவையில்லாத ஜாமான்கள் போட்டு வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடத்த அமைக்காதீங்க. என்ன காரணம்? இந்த கழிவுகள் தங்கும்போது துஷ்ட தேவதைகள் கழிவுக்கு உண்டான இடத்துல இருந்துருவாங்க. கழிவான பூச்சி பட்டைகள். ஒரு வீடு ஆரோக்கியமாக இருக்குன்னா, பட்டாம்பூச்சி வருதுன்னா அந்த வீடு லட்சணமாக இருக்குன்னு அர்த்தங்க. இந்த இடத்துல கழிவு இருந்துச்சுனாக்கா, கழிக்கப்பட்ட பூச்சிகள் பட்டைகள், ஒரு பெருச்சாளி போய் செத்து கிடக்குன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க.
தயவு செய்து நண்பர்களே, தேவை இருக்கிற இடத்துல போடுங்க. சிவில் இன்ஜினியர் ஆகிய நண்பர்களே, நீங்களும் அவங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி தேவை இருந்தால் போடுங்க, தேவை இல்லைன்னா போடாதீங்க. தேவை உள்ள ஜாமான்கள் வாங்கி வைங்க. கோவில்கள் சொல்லிட்டேன், 5G 4C 3R சொல்லிட்டேன், DTKL செயல் சொல்லிட்டேன். இந்த அமைப்பு உள்ளது, வெளியளவுகள் உள்ளளவுகள் சேரும். நான் அமைச்சிருக்கிற எல்லா வரைபடமும் சரியாக இருக்கும். மாடிப்படி இந்த இடத்துல ஒன்று இப்படி ஏறி ஈசானத்தில் வரலாம், இப்படி ஏறி வாயுலையும் வரலாம். பட் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது ஈசானத்தில் வர்றது நல்லது. பின்புறத்தில் இந்த வீட்டுக்கார் கேட்டிருக்கிறதுனால நாங்கள் பின்னாடி போட்டிருக்கிறோம். முன்புறத்தில் வெளியில் கன்னி மூலையில் உயரமாக தூக்கி போடலாம். இந்த வரைபடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.